வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ. இவர் நான் வருதோ இல்லையோ, ஆனால் என் மகன் இறந்துச்சுவார். இவங்க ஆட்சியில் 3 நாள் ஆட்சியில் விளாத்திக்குளத்தில் என் மகன் ஒரு கழிப்படை இல்லையா, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு பாத்ரூம் வசதி இல்லாமல் என் மகன் இறந்தது கூட போராடலை யாரும் இவங்க கட்சியில். இன்னைக்கு இவர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை எலும்பு முடிச்சிருவேன் மிரட்டல் கொடுத்துருக்காரு. இதுக்கு சட்டம் கடமையை செய்யணும்னு காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியாயமாக அரெஸ்ட் பண்ணி நியாயமாக கூட்டு போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருத்தமானிக்கே போகிறாரு, பார்த்துக்கிட்டிங்களா? ஆனால் அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்தோன்னையும் ஐயோ துப்பாக்கி முனையில் என்னை தூக்கிட்டு போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க, காவல்துறை அக்குளியும். என்ன 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 இது, என்ன இது நாடகமா? என்ன கூப்பிட்டுருக்காங்க, விசாரிக்க கூப்பிட்டு போகிறாங்க. அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரில பேசுறீங்க ஒரு எம்எல்ஏ. அது மறக்க முடியல, உன்னையும் மறந்து போவேன். என் மகன் இறந்ததை உலகமே மறந்தாலும் சரி, விளாத்து குளத்தில் பாத்ரூம் இல்லாமல் வசதி இல்லாமல் என் மகன் செத்துச்சார், இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு அந்த வழி. ஏன்னா உன்னையும் மறந்துடுவேன் நான். பாவமியா அந்த காவல்துறையெல்லாம், பாவமியா அவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரில. ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு நினச்சிருப்பாங்க. சட்டம் நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி போய் ஒரு எம்எல்ஏ, அவங்களுக்கு தெரியாதா ஒரு எம்எல்ஏ நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு நியாயமாக போய் கூப்பிடுவோம் அப்படின்னு. அப்படித்தான் போய் கூப்பிட்டுருக்காங்க. நியாயமாகத்தான் கூப்பிட்டு அந்த ஐயா வந்திருக்காரு, எம்எல்ஏ ஐயா அப்படி நடந்து சிரிச்சுக்கிட்டே வராருல. உடனே காவல்துறை ஊரா மோசமானவங்க. காவல்துறை அவங்க சொல்கிறதான் கேட்குறாங்க. யாரியா என்ன ஐயா இன்னுமே புரிய மாட்டுது. இன்னமும் தமிழ்நாட்டுக்கார ஊரா முட்டாளாவே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. டிஎம்கேல இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க, பூரா செல்லை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, செல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவன் தப்பு பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். விவரத்துக்கு வந்துட்டாங்க டிவிகே கட்சிக்காரன் பூரா. இன்னும் நீங்கள் எப்படியே இருங்க டிஎம்கேக்காரு. எவன் லஞ்சம் வாங்கினாலும் சரி டக்குன்னு எடுக்கிறது, எதுங்க தப்பு நடந்துச்சுனாலும் சரி டக்குன்னு எடுத்து டக்குன்னு இன்ஸ்டாவில் போட்டு விட்றான்னாச்சு. யாராக இருந்தா என்ன போட்டு விட்றான்னாச்சு. இன்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்க போங்க. அதாவது ஒரு மரியாதையாக பேசுங்க. இந்த வரைக்கும் நான் ஐயா ஸ்டாலின் ஐயாவை வாடா போடான்னு சொல்லியிருந்தேன்னா உங்கள் கட்சியிலேருந்து ஒரு 50 பேர் கொடியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வாடா போடான்னு சொல்லக்கூடாது, அது வேற தப்பாகி போவோம். தூக்கிட்டு வந்திருப்பாங்க தொண்டர்கள் ஊரா. எப்படி வணக்கம்டா மாப்பிள்ளை எங்கள் தலைவரை வாடா போடான்னு சொல்லுவேன், எலும்பு ஒடுப்ப அப்படின்னு வந்திருப்பாங்க ஒரு 100 பேர். உங்களுக்கு அந்த அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா மூக்கடுத்து முடியுங்க. போய் ஒடுக்கமா உங்கள் தொகுதியில் பாத்ரூம் கட்டுற பாரு, வீட்டுக்கு ஒன்று சித்திரவதை. இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் ஒரு வைரல் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை டிவிக்கு ஆதரவாளரும் இன்ஸ்டாகிராம் பிரபலமுமான வணக்கண்ட மாப்பிள்ள அருண் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியை சேர்ந்த டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயனை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் போது அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களிடம் அவர் என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, என்ன அடிக்கிறாங்க என்று கூறியதாக வெளியான வீடியோ தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் மகன் செய்தியாளர் சந்திப்பில் விஜய் குடும்பத்தை பற்றி பேசியதாக கூறப்படும் விஷயமும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருது. இதற்கிடையில் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிஎம்கே ஆதரவாளர்கள் பல இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன. மறுபுறம் இந்த சம்பவம் குறித்து டிவிகே ஆதரவாளர்கள் மற்றும் பல சமூக வலைதள பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் இன்ஸ்டா பிரபலமும் டிவிகே ஆதரவுமான வணக்கண்ட மாப்பிள்ள அருண் இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் தற்போது பல்வேறு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த சம்பவத்தில் யார் சொல்வது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.